அன்பர்களே வணக்கம். வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனைவருமே பயன்படுற விதத்தில் ஒரு எளிமையான வசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வசியத்தை யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், மாந்திரிகர் மட்டும்தான் இந்த வசிய வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுப்பா. இந்த வசிய வேலையை நீங்களே செஞ்சுக்கலாம், வீட்டிலே செஞ்சுக்கலாம்ப்பா. இது ஒருத்தர் மாந்திரிகத்தை பார்க்கணும், மந்திரவாதியை பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது நீங்களே செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படி செய்யணும் பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை வரக்கூடிய நாளில் இரவில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த எந்திரத்தை வெறுமனே விபூதியில் கூட நீங்கள் செய்யலாம். இல்லை நான் எந்திரம் தான் போட்டுக்கிறனால எந்திரத்தில் கூட செய்யலாம். இதை ஆண் பெண் வசியம் வேலை செய்யலாம், கணவன் மனைவி வசியம் செய்யலாம், தொழில் வசியம் பண்ணலாம், தெய்வ வசியம் கூட இந்த சக்கரத்தை வச்சு பண்ணிக்கலாம்பா. எல்லாரும் பயன்படக்கூடிய சின்ன ஒரு வசிய சக்கரம் தான் இது. அமாவாசை இரவு அன்று ஒரு தாம்பலத்தில் விபூதியை பரப்பி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த எந்திரத்தை ஒரு வேப்பங்குச்சியாலேயோ இல்லை அந்த பத்தி கொளுத்தும்ல குச்சி அதாலேயோ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த எந்திரத்தை வரைஞ்சி நடுவில் நான் கொடுத்துருக்க அந்த க்ளீம் அப்படிங்கிற பீஜியத்தை எழுதி உங்களுக்கு யார் வசியமாகணுமோ ஓம் க்ளீம் அப்படின்னு சொல்லி யார் உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்க பேரை சொல்லி வசி சிவா அப்படின்னு ஒரு 1008 உரி ஏற்றி தினந்தோறும் அவங்க பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. யார் உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்கக்கிட்ட இந்த விபூதியை கொடுத்தீங்கன்னா அவங்கள தினந்தோறும் பூச்சிக்கிட்டு வர சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வசியமாகுவாங்க. இதுவே கணவன் மனைவி பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஒரு ஒற்றுமை இல்லை, நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கணவனோ இல்லை மனைவியோ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இந்த பிரயோக முறையை பண்ணாலும் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காதுப்பா. 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, நல்லா இருக்கும். இதே தொழில் வசியம் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மாதிரி தான். அதற்கு மஞ்சள் எடுத்துக்கணும். மஞ்சள் கடையில் விற்கிற மஞ்சள் கூட, கஸ்தூரி மஞ்சள் கூட வாங்கிக்கலாம். வாங்கி அதை கூட அமாவாசையோ இல்லை பௌர்ணமிலையோ, அது தொழிலுக்கு மட்டும் அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இதே எந்திரத்தை வரைஞ்சி மஞ்சளில் ஓம் க்ளீம் வியாபாரம் வசி சிவா அப்படின்னு ஒரு 1008 உரி ஏற்றி அதை கடையில் வியாபார ஸ்தலத்தில் தினந்தோறும் ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை ஒரு சொம்பில் நீர் எடுத்தோ அந்த மஞ்சள் அதில் கொட்டி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இட்டு தினந்தோறும் அந்த கடை ஃபுல்லாக நீங்கள் தெளித்து வந்தீங்க அப்படின்னாலும் வியாபாரம் நல்லாயிருக்கும். நீங்கள் தெய்வ வசியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதே எந்திரத்தை ஒரு செப்பு தகடில் வரைஞ்சி அந்த செப்பு தகடுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செஞ்சு, பாலால் அபிஷேகம் செஞ்சு, எலுமிச்சை சாறால் அபிஷேகம் செஞ்சு, இளநீரால் அபிஷேகம் செஞ்சு, தூப தீபம் காட்டி அதற்கு மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் எந்த தெய்வத்தை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓம் க்ளீம் அப்படிங்கிற பீஜியத்தை சொல்லி எந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகணுமோ அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி வசி சிவா அப்படின்னு தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லி 48 நாள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் அந்த தெய்வமானது உங்களுக்கு வசியமாகும். ஒரு சில வேலைகள் மட்டுமே இல்லைப்பா மாந்திரிகத்தில் இந்த பீஜியத்தை வச்சு எல்லா வசிய வேலையுமே செஞ்சு முடிச்சிடலாம் அவங்களால. அது மட்டும் இல்லை, நம்ம மாந்திரிகம் யூடியூப் சேனலில், காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் அனைத்து விதமான தெய்வ எந்திரங்களும் மை முறைகளும், குறி சொல்லக்கூடிய மை, காளி வசியமை, ஆண் பெண் வசியமை, குடுவை முறை, HD உபாசனைகள், மோகினி உபாசனைகள் அனைத்துமே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வரும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.